அந்த காலத்தில் அசுரியான மகிஷி மக்கள் மீது அநீதி செய்து உலகை கலக்கினாள். அவளை சமரில் வெல்லும் சக்தி எந்த தெய்வத்திற்கும் நேரடியாக கிடையாது. அதனால ஒரு தனித்துவமான தெய்வீக சக்தி உருவாக வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. அதற்காக இறைவன் விஷ்ணு மோகினி என்ற மாய ரூபத்தை எடுத்தார். அந்த மோகினி ரூபம் பரமசிவனுடன் ஒன்றிணைந்த தெய்வீக தருணத்தில் உலகிற்கு தர்மத்தை நிலைநிறுத்த வரப்பெற்ற அரிய தெய்வக் குழந்தை அவதரித்தது. அதுவே ஐயப்பன். ஐயப்பன் பிறந்த உடனேயே அவரது உடலிலிருந்து தேஜஸ் ஒளி பரவ தெய்வங்கள் இறங்கி வணங்கின. பின்னர் வேட்டையாடச் சென்ற பாண்டலமரன் ராஜா அந்த குழந்தையை பாண்டலத்தில் கண்டுபிடித்து தத்தெடுத்து மணிகண்டன் என்று பெயரிட்டார். மணிகண்டன் சிறுவயதிலேயே அதிசய தெய்வீக வல்லமைகளை வெளிப்படுத்தினார். காலம் கழிந்த போது மக்களை கஷ்டப்படுத்திய மகிஷியை எதிர்கொண்டு வீர சமரத்தில் போரிட்டு அவளை வீழ்த்தினார். இவ்வாறு தர்மம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது. இன்றும் தர்ம சாஸ்தாவாகிய ஐயப்பன் தனது அருளால் கோடிக்கணக்கான பக்தர்களை காத்து வருகிறார்.